இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். முன்னாள் காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கை சிபிஐ விசாரிக்க தடை கோரிய உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த மனு மீதான விசாரணை தற்போது உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கலாம். காவல்துறை முன்னாள் அதிகாரி பொன் மாணிக்கவேல் மீதான வழக்கை சிபிஐ விசாரிக்க தடை கோரிய உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையானது நடைபெற்றது. முன்னாள் டிஎஸ்பி காதர் பாஷா தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தொடரட்டும், ஆனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தடை விதிக்க வேண்டும் எனவும், இந்த விவகாரத்தில் பிரதான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தகுதியின் அடிப்படையில் விசாரணை செய்ய வேண்டும் எனவும், எனவே முன்னதாக வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் விதித்த தடையை நீக்க வேண்டும் என பொன் மாணிக்கவேல் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள், உங்கள் மீது தவறில்லை என்று கூறினால் ஏன் குற்றப்பத்திரிகைக்கு தடை விதிக்க வேண்டும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பொன் மாணிக்கவேல் தரப்பில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரிய ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் வகையில் தற்போதைய தடை உத்தரவை நீக்க வேண்டும் என பொன் மாணிக்கவேல் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் சிபிஐ விசாரணைக்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொன் மாணிக்கவேல் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த வழக்கு மீது தகுதியின் அடிப்படையில் விசாரணை நடத்தி உத்தரவிட வேண்டும் என உத்தரவிடுவதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.